இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது பிரம்மத்திற்கு சமமான அன்னத்தை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது. சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு பருக்கையும் ஒரு சிவத்திற்கு சமம். நீங்க அன்னாபிஷேகம் செய்த பிறகு சுவாமிக்கு பாருங்க எவ்வளோ அன்னம் அங்க சாத்தப்பட்டு இருக்குது அப்படின்னு. ஒவ்வொரு பருக்கையிலேயும் ஒவ்வொரு சிவத்தை நம்மால் காண முடியும். கோடி சிவலிங்க தரிசனம் அப்படிங்கிறது பல ஜென்ம பாவங்களை போக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. வாழ்நாள் முழுக்க ஒருத்தர் ஒன்னொன்னா தரிசனம் பண்ணி கோடி சிவலிங்கத்தை என்னைக்கு தரிசனம் பண்றது? அதனால சிவபெருமான் என்ன சொல்றாரு, அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய அன்று, அதாவது ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் செய்துவிட்டு ஒவ்வொரு பருக்கையிலேயும் ஒரு சிவத்தின் ரூபத்தை நீங்கள் காணலாம். ஒரு சிவத்தை வழிபட்ட பலன் அந்த நாளில் சிவபெருமானுக்கு சுத்த அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிக மிக விசேஷமானதாகும். சுத்தமான பச்சரிசியை குலைவாக வடித்து அதை நன்கு ஆற வைத்து பிறகு அந்த அன்னத்தை சிவபெருமானின் லிங்க திருமேனி முழுவதையும் போர்த்தி விடுவார்கள். அதோடு காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள். ஐப்பசி மாத பௌர்ணமியில் பெரும் இந்த அபிஷேகத்திற்கு மகா அன்னாபிஷேகம் என்று பெயர். அன்னாபிஷேகம் அன்று சிவபெருமானுக்கு சாத்தப்படும் ஒவ்வொரு அன்னத்திலும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம். இதனால் ஒரு அன்னாபிஷேகம் தரிசனம் கண்டால் கோடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த மகா புண்ணியம் கிடைக்கும். அதோடு அவரின் தலைமுறைக்கே அன்ன தரித்திரம் என்பது ஏற்படாது. சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டாலும் அன்னாபிஷேகம் செய்யப்படும் அபிஷேகங்கள் மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. கோடான கோடி சிவலிங்கங்களை தரிசித்த பலன்களை தரும் அன்னாபிஷேகம் வரும் நவம்பர் 5ஆம் தேதி பௌர்ணமி அன்று நடைபெறுகிறது. அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு மட்டுமே அன்னத்தினால் அபிஷேகம் செய்யப்படும். ஏனென்றால் அனைத்து உயிர்களுக்கும் உணவளிப்பவர் சிவபெருமான் என்பதால். அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அனைத்து வருடமும் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று எல்லா சிவன் கோயில்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறும். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்த அந்த அன்னத்தை அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதமாக அளிப்பார்கள். அதிலும் குழந்தை இல்லாதவர்கள் அந்த அன்னத்தை சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்று நம்பப்படுகிறது. அன்னாபிஷேகத்தை கண்டவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதை உணர்த்துவதற்கு தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்னும் பழமொழி இருந்தது. இந்த அன்னாபிஷேகம் அன்று கோயிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசித்தால் கோடான கோடி சிவலிங்கங்களை தரிசித்ததற்கு சமமாகும். ஏனெனில் சிவலிங்கம் மீது சாற்றப்பட்டு இருக்கும் ஒவ்வொரு பருக்கையும் ஒரு சிவலிங்கத்துக்கு சமமானது. அதனால் தான் அன்னாபிஷேகத்தை பார்ப்பவர்கள் 1 கோடி சிவலிங்கத்தை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். அன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு அரிசி தானம் செய்தால் நம் 7 தலைமுறைகளுக்கும் சிவபெருமானின் அருளால் உணவுக்கு பஞ்சம் இருக்காது என்று நம்பப்படுகிறது. உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்து அனைவருக்கும் பகிருங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு லைக்கும் சேரும் இது போன்ற பல பதிவுகளை பதிவிட வழிவகுக்கும்.